எல்லாம் சிவகாமிய பார்த்து கேட்குறாங்க. இந்த மாரி இப்ப தான் குணமாச்சா? உங்களுக்கு முன்னாடியே குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்க பையன் மேல சத்தியம் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அத கேட்டு எல்லாருமே அதிர்ச்சியா பார்த்துட்டே இருக்காங்க. சத்தியம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு முன்னாடியே குணமாயிடுச்சு. வேணும்னே இப்போ ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க பண்றது தான் ட்ராமா. என்ன வேணும்னே சொல்லிட்டு இருக்காங்க. உங்க எல்லாரையும் ஏமாத்துனது இவங்க. கடைசியில நான் தான் உங்களலாம் ஏமாத்துனேன்னு சொல்றாங்க. நான் இந்த எல்லா ஏமாத்து வேலையும் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. இவங்க தான் எல்லாமே செஞ்சது. இவங்க யாரையுமே நிம்மதியா விட மாட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அப்படியே சிவகாமிய பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. பில்லா செம்ம டென்ஷன் ஆயிறாரு. நம்ம அன்பு அன்பு நிறுத்துறியா? அப்படின்றாரு. அத கேட்டு எல்லாம் அதிர்ச்சி என்ன பார்க்குற? என் அம்மா யாரையும் ஏமாத்தல. என் அம்மாவுக்கு குணமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அன்பு பொய் சொல்லாத அன்பு. நீங்க பொய் சொல்றீங்க அன்பு அப்படின்னா, நான் ஒன்றும் பொய் சொல்லல. ஆமா அன்பு ஒன்றும் பொய் சொல்லல. எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு நம்ம கார்த்தி. கார்த்தி அப்புறம் அது பவி எல்லாம் சொல்றா. ஆமா எனக்கும் தெரியும் அப்படின்றாங்க பவி. அதெல்லாம் கேட்டு எல்லாம் அதிர்ச்சியா பார்த்துருக்கேன். என்ன யாருக்குமே சொல்லாதவங்களா இருந்தா எங்களுக்கு மட்டும் ஏன் சொல்லணும்? ஏன்னா எங்களுக்கும் விஷயம் புரியும். ஒரு காரணத்துக்காக தான் அவங்க அமைதியா இருந்தாங்க. கண்மணியும் அன்பும் ஒண்ணா சேரணும் அப்படின்றதுக்காக தான் அவங்க அமைதியா இருந்தாங்க. போதுமா? அப்படின்றாங்க பவி. அதெல்லாம் கேட்டு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தீங்களா? எப்படிலாம் எல்லாரும் சேர்ந்து ஏமாத்திருக்காங்க பாட்டி உங்கள அப்படின்றாங்க. நீ போதும் நிறுத்திடி உன் நாடகத்த. தேவையில்லாம என் மேல பிரச்சனைய உண்டாக்கி நீ பண்ற வேலையெல்லாம் திசை திருப்ப பார்க்குறியா? நீ பண்ண எல்லா வேலையத்தையும் கையும் களவும் பிடிச்சாச்சு. மரியாதையா உண்மைய ஒத்துக்கோ. நீ தானே இது இவ்வளோத்தையும் பண்ண. இது மட்டுமா பண்ண? நீ பண்ண வேலை ஒவ்வொன்றும் அசிங்க பிடிச்ச வேலைடி அப்படின்றாங்க சிவகாமி. அதெல்லாம் கேட்டு எப்போ என் மேலே இவ்வளோ பெரிய பழி போட்டாங்களோ நான் சும்மாவே விடமாட்டேன் உங்களை அப்படின்றாங்க. உன்னை என்னடி பண்ணுவ? என் அம்மாவை யாராவது எதாவது பண்ணால் நான் சும்மா இருக்க மாட்டேன். நீங்கள் யாரு? நான் என் அம்மாவை நம்ப வேணாம். ஆனால் நான் நம்புவேன். என் அம்மா சொல்கிறது என்றைக்குமே உண்மை மட்டும் தான் இருக்கும். அவங்க வாயிலேருந்து உண்மை மட்டும் தான் வரும். எப்போ என் பொண்டாட்டியே நீ இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்தியோ உன்னையெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. முட்டிக்கு முட்டி உன்னெல்லாம் தட்டணும்டி. இப்போவே உனக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி உன்னை பிடிச்சி கொடுக்கவும் விடவே மாட்டேன்டி அப்படின்றாரு. உடனே முதல்ல அதை செய் அன்பு அப்படின்றாங்க நம்ம சிவகாமி. உடனே அன்பு நிறுத்துறியா? எதுக்காக இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க? சிவகாமி சொல்கிறது எல்லாமே உண்மையாயிடுமா? வெண்ணிலா சொல்கிறது தான் உண்மை. வெண்ணிலா ஒன்றும் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா. வேணுமே சிவகாமி வெண்ணிலா மேலே பழிய போடுறா அப்படின்றாங்க பாட்டி. நிறுத்துறீங்களா பாட்டி? அம்மா பழிய போடுறாங்களா? நேற்று இந்த வெண்ணிலா உங்களுக்கு வசதியாக போயிட்டா, ஏன் அம்மா உங்களுக்கு மட்டமாக போயிட்டாங்களா? ஏன் அம்மா பொய் சொல்கிறாங்க, இந்த வெண்ணிலா உண்மையை சொல்கிறாளா? அப்போது இந்த வெண்ணிலாவை தான் நம்புவீங்க, ஏன் அம்மாவை நம்ப மாட்டீங்கல்ல? நீங்கள் நம்பலைனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை பாட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் என் அம்மா சொல்கிறதெல்லாம் உண்மை தான். நான் என்றைக்குமே என் அம்மா பக்கம் தான் நிற்பேன். என் அம்மாவுக்கு எப்போ இவ்வளோ பெரிய விஷயத்தை எங்கள் அம்மாவை கஷ்டப்பட்டு இவள் பண்ணியிருக்காளோ இவளை சும்மாவே விடமாட்டேன். என் அம்மா படுத்த படுக்க எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த வெண்ணிலா தான். அது மட்டும் கிடையாது, கண்மணியை என் பொண்டாட்டியை இந்த உலகத்தை விட்டு அனுப்ப பார்த்தால, இவளெல்லாம் எப்படி சும்மா விட சொல்கிறீங்க? நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. இவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தே தீருவேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வெண்ணிலா பயங்கரமாக அதிர்ச்சி. ஐயோ, இங்கே இருந்தால் நம்ம மாட்டிப்போம். முதல்ல இங்கேருந்து நம்ம எஸ்கேப் ஆகணும். இல்லைனா அன்பு நம்ம போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுதாரிக்கிறாங்க. இங்கே பாருங்கள், எல்லாரும் ஓவராக பண்ணாதீங்க. எப்போ இவர் என் மேலே சந்தேகப்படுறாரோ, எப்போ என் மேலே இவ்வளோ பெரிய பழியை தூக்கி போட்டாங்களோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டிலலாம் நான் இருக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. வெண்ணிலா சொல்கிறத கேளுமா, உன் மேலே அவன் இருக்கிற கோவத்தில் சொல்லிட்டாமா. உண்மையிலே உன் மேலே தப்பு இல்லைல்ல, நீ ஏமா போகணும்? நீ அவசரப்படாத வெண்ணிலா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஆமா வெண்ணிலா, நீ அவசரப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதாவும். அதெல்லாம் என்னால் முடியாது. இங்கேருந்து நான் கிளம்புவேன். முதல்ல என்னாலலாம் இந்த பழியை தாக்கி இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஏதோ பாட்டி உங்களுக்காக தான் இவ்வளோ நாள் இருந்தேன், நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுட்டு வேறு வழி இல்லாமல் வெளியே வராங்க வெண்ணிலா. அங்கே கண்மணி நிற்கிறாங்க. கண்மணியை பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கேன். என்னடி என்னை எப்படியா இந்த உலகத்தை விட்டு அனுப்பலான்னு பார்த்துட்டு அழகாக நைஸாக எஸ்கேப் ஆக பார்க்குறியா? எங்கே என் வீட்டுக்காரரை பிடிச்சி கொடுத்துருவாரோ உன்னை போலீஸில் அப்படின்னு தானே ஓடி போகிற? இங்கே பார், நீ எங்கே போனாலும் சரி, நீ கம்பி என்றது உண்மைதாண்டி. நீ கூடி சீக்கிரம் கம்பி என்ன புரியா இல்லையான்னு மட்டும் பாரு. உன்னை போலீஸில் பிடிச்சி கொடுக்காம அவர் விடவே மாட்டார். நீ பண்ண வேலைக்கெல்லாம் அதையும் பார்க்கலாம். என்ன நினச்சிட்டு இருக்க? நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலும் சரி, எனக்கு என்னாலும் சரி. ஆனால் இப்போ சொல்கிறேன், மறுபடியும் நான் இங்கே வருவேன். மறுபடியும் அன்புக்கு பொண்டாட்டியா இந்த வீட்டில் நான் வாழ தான் போகிறேன். போது நிறுத்து. யாருக்கு யார் பொண்டாட்டியை வாழ போகிறது? என்றைக்குமே அன்புக்கு பொண்டாட்டி நாதண்டி. மரியாதை வீட்டை விட்டு இப்போ வெளியே படி அப்படின்னு அப்படியே பார்த்து முறைச்சிட்டு வெளியே போகிறாங்க. அடுத்து பாட்டி ராஜசேகரம் அப்படியே சிவகாமியை முறைச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இதுக்கப்புறமா என் புள்ள வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி. அந்த வெண்ணிலா எப்படியோ தொலைஞ்சு போயிட்டா. இதுக்கப்புறமா என் புள்ள நல்லபடி வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க சிவகாமி.